ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. ஸோ லூப்பின் ஸ்டாக்கில் வந்து 65,000 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ வேறு சில ஃபியூச்சர்ஸ் ட்ரேடும் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். என்னாச்சுன்னு தெரிலங்க, 4 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோவிலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்களா இல்லை போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து யாருமே வரல, ஆனால் 4 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எதுக்குன்னே புரியல. யூஸ்வலி இந்த ஸ்கேமரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணாதான் இந்த மாதிரி எவனாவது அந்த ஸ்கேமரோட சப்போர்ட்டராக இருந்தேன்னா என்னை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் நான் யூஸ்வலி இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப் ஆகி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக போட்ட ஒரு வீடியோவுக்கு ஏன் 4 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு தெரில சத்தியமாக. மேபி நான் இந்த வீடியோவில் கூட அவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டும் கூட நான் வந்து மக்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, இதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கஷ்டம்னே சொல்லி டிமோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கானே, ஸோ இவனெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஸோ இங்கே உள்ள அத்தனை யூடியூபர்ஸும் ட்ரேடே பண்ணாமல் ப்ராஃபிட்டும் பண்ணாமல் இதை ஈஸின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் ஒருத்தன் மட்டும்தாங்க, நான் ட்ரேடும் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டும் பண்ணிவிட்டு ஆனாலும் இந்த ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குங்கிற உண்மையை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கே மக்கள்லாம் கோவப்படுறீங்கன்னு தெரில. யாராவது ஒருத்தர் போயிருந்தானா பரவாயில்லைங்க. ஸோ 4 பேர் அன்சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவதும் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறீங்கன்னு ரீசன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இப்படி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு 4 பேர் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சப்ஸ்கிரைபராக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்ற ஸ்கேமர்ஸ் மாதிரிலாம் ஏமாற்றி அப்படியே பயங்கரமாக க்ரோலாம் ஆகலைங்க. ஜெனுவினாக இருக்கிறதுனாலே ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஸ்லோ க்ரோத் பற்றி பிரச்சனையே இல்லைங்க, எவ்வளோ ஸ்லோவாக போனாலும். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஸ்லோவாக க்ரோத் ஆகும்போது இந்த மாதிரி மைனஸில் போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன ரீசன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம எம்டிஎம் வந்து 1,21,000 வந்து இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் 1 லேக்கை தாண்டுது. ஸோ நெகட்டிவ் 1 லேக்கில் ரீசெண்டாக நிறைய டைம் வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவாக 1 லேக் வந்து தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 ஸ்டாக்கில் மட்டும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேங்க. லூப்பின்ல, அதுக்கப்புறம் சன்ஃபார்மாவில், அதுக்கப்புறம் டாடா கன்சியூமரில் வந்து புக் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் மேலே வந்து புக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா சிப்லா வந்து நம்ம நினச்ச மாதிரி பயங்கரமான மூவ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இது ஏன் ஏற சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக 20 EMA வந்து கிராஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த க்ரீன் ஜோனை மட்டும் கிராஸ் பண்ணால் ஈஸியாக இந்த ஆல் டைம் ஹை வந்து போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சிப்லா வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேங்க. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. நேற்று இந்த மாருதி வந்து மென்ஷன் பண்ணனான்னு தெரில. நான் இந்த லூப்பினை விட இந்த மாருதியை தாங்க ரொம்ப நம்பினேன். சூப்பரான ஒரு ரெக்டாங்குலர் ஜோனில் கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ கீழே பாருங்கள் எவ்வளோ நாளாக தேய்ச்சிட்டு இருக்கான்னு. கண்டிப்பாக மேலே போவான்னு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனாலும் இவன் ரொம்ப ஓவராக தேய்க்கிறான். பரவாயில்ல, இன்றைக்கும் கடைசியாக அப்படியோ க்ரீன் கேண்டில் வந்து முடிச்சிட்டான். ஸோ அதனால் இவனையும் நெக்ஸ்ட் வீக் வரை விட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. ஸோ முதல்ல ரொம்ப நேரத்துக்கு நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயே நிறைய ப்ராஃபிட் இருந்ததுனால எனக்கு சென்செக்ஸ் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா கடைசியாக சென்செக்ஸில் ஒரு பெரிய அடி வந்து வாங்கினேன். 1 லேக் ருபீஸ் பக்கம் வந்து லாஸ் ஆச்சு. அன்னிலேருந்து நீ சென்செக்ஸ் பக்கமே போகக்கூடாது, ஒன்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். மார்னிங் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஆனாலும் நான் வந்து அப்போ வந்து ட்ரேடே பண்ணலங்க. சென்செக்ஸில் வந்து பாருங்கள் டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதே டைமில் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சுங்க 955க்கு. ஸோ 955க்கு இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, பேங்க் நிஃப்டிலையும் பயங்கரமான ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்பாட்லேயும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் வீக்லி சிபிஆர் வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா மேலே போகும்னு தெரியும். ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு நான் வந்து எடுக்காமல் இருந்தேங்க, சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்த முடியலங்க. ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் லைட்டாக எடுத்தங்க. இந்த 79,800 பக்கம் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. 18,500 பக்கம் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் கழித்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ கடைசியாக ஒரு ஹெட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இங்கேருந்து ஒரு ஹெட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹெட்ஜ் வந்து 3 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணேங்க. கடைசி அது 115 ரூபா வரை போயிட்டு வந்துச்சு. வைத்தறிச்சலாக இருந்துச்சு. அதை விட்டுருந்தேன்னா அந்த 1,500 ரூபா வந்து ஒரு 52,000 53,000 வர போச்சுங்க மேக்ஸிமம். ஸோ கடைசி 3 o'clock மூவை பார்த்து வைத்தறிச்சலாக தான் இருந்துச்சு. நல்ல வேலை இன்னைக்கு. ஆனால் ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் போட்டிருந்தேன்.
ஆனாலும் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலி போடுற மாதிரி பெரிய குவான்டிட்டிலாம் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி ஹெவியான அடி வந்து வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 o'clock வந்து இன்றைக்கி நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி மூவ்லாம் இப்போலாம் அடிக்கடி வருது தான். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல சில பல ரீசன்ஸ்னால. ஏன்னா இந்த மாதிரி நடக்க போகுதுன்னா வேறு அப்நார்மலி நிறைய விஷயம்லாம் நடக்கும். ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாவது சுதாரிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆக போகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆக போகுதுங்கிறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. ரொம்ப சடனாக எதிர்பார்க்காத நேரத்தில் பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ யாராவது பையர்ஸ் வந்து இங்கே ஹீரோ ஆர் ஜீரோவில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இப்போ தான் நம்ம லாஸ்ட் மந்த் போட்ட அந்த கோர்ஸோட ஆஃபர் வீடியோ வந்து பார்த்துருக்காங்க, 15% ஆஃபருங்கிறத. ஸோ அது வந்து லாஸ்ட் மந்த்துக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ தான் ப்ரோ அந்த வீடியோ வந்து பார்த்தேன், இப்போவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு உண்மையாகவே கொடுக்குற ஐடியா வந்து இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த ஜூலையில் தான் நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் 2 years முன்னாடி. ஸோ இந்த ஜூலையோட 2 years வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதனால் மட்டும் இந்த மந்த்தும் நான் வந்து அந்த ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 10,500 rupees வந்து நம்ம கோர்ஸ் ஃபீ. ஸோ அதில் 15% ஆஃபர் வந்து வந்துச்சுன்னா 9,000 வந்து வருங்க. அதுக்கப்புறம் இந்த மந்த் அண்ட் வந்து நான் ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரைஸ் பண்ணுவேங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னும் பயங்கரமான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே சேர்ந்துட்டேன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சேர்றது வந்து நல்லது. ஆனால் ஒன்று தாங்க வருத்தம், என்கிட்ட ஒரு 10 பேர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண வரீங்கன்னா அதில் 9 பேர் வந்து பிகினர்ஸ்காண்டி தாங்க நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ நான் ஏகப்பட்ட பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கே கோர்ஸில் ஜாயின் பண்ண வரவங்க கம்மியாக தான் வர்றாங்க. ஸோ அதுலேயும் வர்றதில் 10ல் 9 பேரை நான் இப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாருமே திருப்பி பிகினர்ஸ்காண்டி தான் கேட்குறீங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசி நான் பிகினர்ஸ்க்காக தான் ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அதுக்கெலாம் நான் வந்து கண்டிப்பாக சார்ஜே பண்ண மாட்டேங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லி கொடுப்பேன். ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. நான் ஃப்யூச்சரில் தான் அந்த பிளான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எத்தனை டைம் தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. ஸோ இந்த பிகினர்ஸ்லாம் இந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணுன்னு காசு செலவு பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து பல டைம் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கே 3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. 3 பேரும் பிகினர்ஸ் தான். அதனால் நீங்களாம் பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் இந்த பேசிக்ஸ்க்கும் நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் எனி டைம் வந்து எனக்கு கால் பண்ணி டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஆனால் அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ தாங்க என்னோட கோர்ஸில் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு அதில் என்ன சில்லியான டவுட்ஸ்லாம் வந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். எனி டைம் நீங்கள் வந்து எனக்கு காலில் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான வீடியோ தாங்க இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க. மற்றது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, லைட்டாவது தெரிஞ்சுட்டு வாங்க. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த மந்த்துக்குள்ளே காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட ட்ரேடிங் வந்து இந்த வீக் வந்து எப்படி போச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் வந்து மந்தோட டார்கெட் வந்து ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன். இந்த மந்த் ஃபுல்லாக லீவ் விட்டு வேறு சில விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா மாதிரி தோணுது. ஸோ நம்ம இப்படி தான் நினைப்போம், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் புது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளும் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் என்னோட இந்த இன்சூரன்ஸ் அந்த விஷயம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றியும் சில வீடியோஸ்லாம் பண்ண வேண்டியதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் ட்ரேடிங் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமான்னு தோணுது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் மேலே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.